அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது வாக்காளர் அடையாள அட்டை எங்கு சென்று வாக்களிக்கலாம், பாகத்தின் எண், வரிசை எண், நமது வாக்காளர் அடையாள அட்டையை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வதற்கான வழிமுறைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் ECINET அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை எடுத்துக்கோங்க. சர்ச் யுவர் நேம் இந்த ஓட்டர் லிஸ்ட். இதை எடுத்துக்கிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் 4 டைப்ஸாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எபிக் நம்பர், டீடைல்ஸ், மொபைல் நம்பர் வித் QR கோட். இந்த 4த்தையும் எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் எபிக் கார்டில் நம்பர் இருக்கும். அந்த எபிக் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான விவரங்கள் இங்கே வரும். இதுலேயே உங்களுக்கான பார்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், தெரியுதுங்களா? சீரியல் நம்பர், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலிங் ஸ்டேஷன், எப்போ ஓட்டு அப்படின்ற விவரங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். இந்த விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம், மெயிலில் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ட்விட்டர், ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது டீட்டெயில்ஸ். இதில் ஃபஸ்ட் நேம் இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிடணும். முடித்த பிறகு உங்கள் டேட்டு, ஏஜ் அண்ட் தென் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு, தெரிஞ்சால் பரவாயில்ல, ஸ்டார் கொடுத்து மட்டும் கம்பல்சரி மில்ஸ் பண்ணுங்கள். கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அண்ட் தென் மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் ஸ்டேட் கொடுங்க. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி. வெறும் மொபைல் நம்பர் போட்டால் தெரிஞ்சிக்க முடியாது. சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் ரெஜிஸ்டர் இங்கே பண்ணணும். இங்கே பண்ணால் தான் உங்களுக்கான டீட்டெயில் ஓப்பன் ஆகும். இது கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த நம்பர் தான் நான் பண்ண முடியும். நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய விவரங்களை மற்றவங்க பார்க்க முடியும். இந்த நம்பர் எலக்ட்ரல் ரோலில் வந்து அப்டேட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ரைட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் வந்திருக்கும், என்ன போலிங் ஸ்டேஷனும் வந்திருக்கும். நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது QR கோட். இந்த QR கோடில் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நமக்கு கொடுத்த அதாவது புதுசாக கொடுத்துருக்குற ஓட்டர் கார்டில் மட்டும் பேக்கில் உங்களுக்கு QR கோட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த QR கோடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிட்டு இது பேக்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு QR கோட் வரும். இது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். இதன் பிறகு இதில் என்ன சார் முக்கியமானது அப்படின்னு பார்த்தா, இங்கே தனியாகவும் உங்களுக்கு போலிங் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஓட்டர் ஐடி கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா என்ன போலிங் ஸ்டேஷன்றதும் உங்களுக்கு தந்திருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் எபிக் கார்டு. ஓகேங்களா? ரைட். இந்த எபிக் கார்டை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய நம்பர், உங்களுடைய ஸ்டேட் கொடுங்க, ஃபர்ஸ்ட் டீட்டெயில். இதை கொடுத்த உடனே உங்களுக்கு ப்ரொசீட் அப்படின்னு வந்திருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரல அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். வெரிஃபை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்காங்களா? ரைட். கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான PDF ஓப்பன் ஆகிடும். இது நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே வந்து உங்களுக்கு உள்ளே போகலை அப்படின்னா இங்கே என்ன பண்ணுங்கள், இங்கே போயிட்டு இந்த ஐக்கான் இருக்குது இல்லைங்களா, இந்த ஐக்கானில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். இங்கே ஓடிபி கேட்கும். இதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கிட்டு அப்புறமா ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய எபிக் கார்டை ரைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன், இதை லாக் அவுட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் போய் எபிக் கார்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மொபைல் நம்பரை கொடுக்கணும். எனக்கு மொபைல் நம்பர் இது வரையும் யூஸ் பண்ணதே இல்லை சார் அப்படின்னா, இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ யூசர் அப்படின்றத கலெக்ட் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆகும், அதுக்குன்னு மொபைல் நம்பர் வரும், ஓடிபி வரும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டு அதன் பிறகு லாகின் பண்ணி நீங்கள் கார்டு என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாகின் கொடுத்த பிறகு இந்த டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதுக்கப்புறம் ப்ரொசீட் வரும், இதுக்கப்புறம் ஓடிபி வரும், and then you can download it. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய எபிக் கார்டை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். இந்த தகவல்கள் அதாவது எனக்கு பார்ட் நம்பர் தெரியல, சீரியல் நம்பர்னு தெரியல, அந்த மாதிரி சிரமப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ ஆல்.